பாஜகவுடைய உண்மை முகம் மீண்டும் வெளியில் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். யார்கிட்ட வெளியே வந்திருக்கு அப்படின்னா, அமித்ஷாவே பாஜகவோட உண்மை முகத்தை பிரதிபலிச்சிருக்கார். எப்படி அப்படின்னா, அம்பேத்கர் மீது இருக்கக்கூடிய ஒரு கோபத்தை, அம்பேத்கர் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பை பார்லமெண்ட்ல பதிவு பண்ணியிருக்காரு. இப்பெல்லாம் அம்பேத்கர் பேர் சொல்றது ஃபேஷனா போச்சு. அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேஷனா சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரி அம்பேத்கர் எதிர்ப்பை பார்லமெண்ட்ல பதிவு பண்ண போயிட்டு அதுக்கு பாஜகவுக்கே பூமராங் ஆச்சு பாருங்க பிரச்சனை. டக்குன்னு பிரதமர் மோடி உள்ள அப்படிலாம் நாங்க எதுவும் பண்ணலைங்க, அம்பேத்கர் மீது எங்களுக்கு நிறைய மதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சமாளிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இதுதான் இந்திய முழுக்க ஒரு பெரிய புயலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அதுல அமித்ஷா கூட என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கருக்கு நீங்க முதல்ல உண்மையா இருங்கன்னு காங்கிரஸ் சொல்றாரு. நீங்க அம்பேத்கருக்கு உரிமை கொண்டாட நினைக்கிறீங்க, ஆனா அவருக்கு உண்மையா இருங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பேசியிருந்தாரு. ஆனா அவர் சொன்ன விதம் இருக்குல்ல, அந்த டோன், எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஃபேஷன் ஆயிடுச்சு, இதுக்கு நீங்க கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னதுதான் சர்ச்சையா இருக்கு. मान्यवर अभी एक फैशन होगा है, अभी एक फैशन होगा है, आम्बेडकर 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 आम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता। अच्छी बात है ना, ना सुनिए तो, सुनिए ना, आप सुनिए ना, मैं बताता हूं। हमें तो आनंद है कि आम्बेडकर का नाम लेते हैं। आम्बेडकर का नाम अभी 100 बार ज्यादा लो, परंतु साच अर्थ में अम्बेडकर जी के प्रति இதுல நாடாளுமன்றத்தில் இருந்த பாமக அதிமுக ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்னு விசிகா சார்பாக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. உடனடியா அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் இந்த பேச்சுக்கு உடனடியான எதிர்ப்பு எங்க இருந்ததுன்னா, தமிழ்நாட்டில இருந்து தமிழக முதல்வர் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிக அளவுக்கு பாவம் பண்ணவங்க தான் புண்ணியத்தை பத்தி யோசிக்கணும், நாங்க அம்பேத்கரை பத்தி பேசாம வேற யார் பேசுவா? அதாவது மக்களை பத்தி யோசிக்கிறவங்க, சட்டத்தை பத்தி யோசிக்கிறவங்க, நாட்டு நலனை பத்தி யோசிக்கிறவங்க அம்பேத்கர் தான் தூக்கி பிடிப்போம் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு, பாசிசத்துக்கு அம்பேத்கர் பேரை கேட்டா எரிச்சல் வரும், நாங்க இன்னும் 100 முறை சொல்லுவோம் அம்பேத்கர் வாழ்க அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவரும் தனது பங்கிற்கு மிக கடுமையான எதிர்வினையை ட்விட்டர்ல ஆற்றியிருக்காரு. இப்ப இதெல்லாம் தான் இப்ப பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அதோடைய நாடாளுமன்ற வளாகத்துல எதிர்க்கட்சிகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அம்பேத்கருடைய புகைப்படங்களை தூக்கி பிடிக்கிற மாதிரியான அது மாதிரியான வீடியோக்களும் வெளியாயிட்டு இருக்கு.